ஒர்க் முடிச்சு டயர்டாக வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோன்னா குழந்தைங்களுக்கு அடுத்து என்னடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நம்மளே யோசிக்கும்போது பாப்பா வந்து நிற்கிறா, அம்மா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. முதல் நாள் வந்து சமையலுக்கு வேக வச்சு அந்த கொண்டக்கடலை மிச்சம் இருந்ததை நான் வந்து அப்படியே ஒரு துணியில் சுற்றி வச்சுருந்தேன். அது முளை கட்டியிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது அது ரொம்பவே அழகாக முளை கட்டியிருக்கு. இது ஒரு நாள் பகல் மற்றும் ஒரு நாள் இரவு தான் வச்சது. அழகாக முளைச்சிருக்கு. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப வேகமாக ஓரளவுக்கு ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு அரைவேக்காடாகவே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சத்து, நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. செரிமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகுது. மலச்சிக்கல் பிரச்சனை கூட சால்வ் ஆகுது. கலோரி வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கனால தேவையற்ற கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. இதில் விட்டமின் ஏ மற்றும் B16 இதெல்லாம் இருக்குது. முடி வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களும் இந்த முளைக்கட்டிய பயிர்களை சாப்பிடலாம். கொண்டக்கடலை மாதிரியே நீங்கள் வேறு எந்த பயிர் இருந்தாலையும் அதையும் முளைக்கட்டி சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாபா.